ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டன்டடாய். இப்போ என்ன செய்கிறேன் கண்டுபிடிங்க பார்ப்போம். நைட்டு டிஃபனுக்கு சிக்கன் குழம்பு. சிக்கன் கறி வச்சுருக்கேன். தேங்காய் சோம்பு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காய், மருந்து போடாத காய்ச்ச மாங்காய். இது பழம் 2 நாளில் பழுத்துரும். எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே இப்போ அடுப்பு பற்ற வச்சு குண்டான போட்டிருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கறி மசாலா பட்டை எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் போட போகிறேன். சூப்பரான கறி குழம்பும் இட்லி நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட்றீங்களா எல்லோரும்? அதை தாளிச்சிட்டு அழகாக ஒரு காஃபி, குழம்பை தாளித்து விட்டுட்டு அழகாக ஒரு காஃபி குடிக்க போகிறேன் நான். இப்போ நான் போய் குழம்பு தாளிச்சிட்டு வருவா, தாளிக்கக்குள்ளே சொல்கிறேன் பாருங்கள். டொன்டனை சிக்கன் குழம்பு ரெடி, கொதிக்குது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? குக்கரில் என்ன போட்டிருக்கேன்னு, அது வந்து ஸ்ட்ரீட்டில் நாய் இருக்குல்ல, அதுக்காக இந்த ரேஷன் அரிசி வச்சு கொஞ்சம் சிக்கன் கால் வாங்கி போட்டு டெய்லியும் அது கொஞ்சம் சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம்ல, அப்போ அது கேர் போடுவாங்க. அதுக்காக நான் இப்போ காஃபி குடிக்க போகிறேன். டொன்டடாய். பார்த்தீங்களா? நீங்களாம் காஃபி சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி சாப்பிட்டீங்களா என்னன்ற 6 மணிக்கா? சின்னதாக ஒரு மெசேஜ். கணவர்னால் என்னங்க? நம்மளுக்கு எப்போவுமே நம்ம நினைப்போம், வீட்டில் இருக்கோம், நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், அவங்க மட்டும் வெளியே போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாக போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அது தப்புங்க. ஒரு ஆணும் வேலைக்கு போகிறாங்கன்னா, வெளியில் போகிறாங்கன்னா அவங்க சந்தோஷத்தை தேடி போகலைங்க. நம்மளுக்காக ஒரு வினாடியும் ஒரு நிமிஷமும் அவங்க கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் சாயந்தரம் வரக்குள்ளே நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்கள். அவங்க வரக்குள்ளே அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக ஒரு வினாடியும் அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக ஒரு நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க. அதுதாங்க கணவர். அதை நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வீட்டில் இருப்போம், அவங்க ஜாலியாக இருக்காங்க, வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் மட்டும் வேலைக்கு போகிறீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்க, எல்லோரும் போய் பேசுகிறீங்க கொள்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், திட்டுவோம் வந்த உடனே. அதுமாதிரி செய்யாதீங்க யாரும். இது வரைக்கும் செஞ்சுருந்தா பரவாயில்ல, இனிமேல் செய்யாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம சிரிப்பை பார்க்கறதுக்காகத்தான் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து நம்ம முகத்தில், வீட்டில் இருக்க ஒரு மனைவிமாருங்களுடைய முகத்தில் இருக்க அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காகத்தான் ஒரு வினாடியும் அவங்க போய் கஷ்டப்பட்டு வராங்க, உழைச்சிட்டு. அந்த ஒரு தருணத்துக்காகத்தான் அவங்க ஓடுறாங்க வெளியில். அதை வந்து யாரும் தப்பாக சொல்லாதீங்க. இட்லி ரெடி, சிக்கன் குழம்பு ரெடி. சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்லாமா?